டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். சர்க்கரை நோய் தொடர்பான நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல சர்க்கரை நோயை குறைப்பதற்கு சில மூலிகைகளை நம்ம உணவாக சாப்பிடும் போதே சர்க்கரை அளவு நமக்கு குறையணும். இதுல HbA1c லெவல் குறையாம நிறைய பேர் அவதிப்படுறாங்க. இதுல பெண்களுக்கு பார்த்தோம்னா ரொம்ப வெயிட் லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு 40 வயது, 45, இந்த மாதிரி 42 இந்த வெயிட்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்கள் பார்த்தோம்னா எனக்கு 10 வருஷமா சுகர் இருக்குங்க, 15 வருஷமா சுகர் இருக்குங்க அப்படின்லாம் சொல்றீங்க. இந்த மாதிரி நமக்கு நீரிழிவு நோய் இருக்கும் பொழுது உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். உடல் எடை குறைந்ததுன்னா நம்ம உடனடியாக கவனம் செலுத்த வேண்டியது உணவு முறையில் நம்ம சாப்பிடக்கூடிய சுவைகள் தான். இந்த சுவைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது துவர்ப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம், கசப்பு சுவை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை தாண்டி பார்த்தோம்னா துவர்ப்பு, கசப்பு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக கார்ப்பு சுவை. இந்த 3 சுவைகளை நம்ம பேஸ் பண்ணி நம்ம இருக்கும் போது உடல்ல நிறைய மாற்றங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். 3 சுவைகளை பேஸ் பண்ணி அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவே இந்த 3 சுவைகளை அடிப்படையாக வைத்திருந்தா சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சர்க்கரையோட அளவு நமக்கு குறையணும்னா பேசிக்கா நம்ம சிலர் என்னன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இனிப்பு சாப்பிடுவாங்க. தேன் சாப்பிட்றேன், நாட்டு சர்க்கரை சாப்பிட்றேன், வெல்லம் சாப்பிட்றேன், இது எல்லாமே நமக்கு சுகரை அதிகரிக்க தான் செய்யும். இதற்கு மாற்றா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அத ரொம்ப சிம்பிளா உணவோடு சேர்த்து சாப்பிட்டா கூட நமக்கு போதும். இல்லைன்னா தனியா நம்ம தண்ணீர்ல கலந்து குடிச்சா கூட போதும். நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா உடல்ல ஒரு மாதிரியான ஒரு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பவுமே ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி, அடிக்கடி பசி எடுக்கிற உணர்வு, இல்ல சில நேரம் பசியை எடுக்காத மாதிரி, முன்னாடி இருந்த ஸ்டாமினா நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி அதாவது உடல்ல அந்த ஸ்டாமினா குறையிற மாதிரியான ஒரு நிலை நிறைய பேருக்கு இருக்கும். இது எல்லாமே நம்ம சரி பண்ணி கொண்டு வரணும்னா நம்ம சில மூலிகைகளை பயன்படுத்தணும். நிறைய மூலிகைகள் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. மருந்துகளாகவும் நம்ம சித்தா மருத்துவத்துல நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அதுல பேசிக்கா அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோம்னா சுண்டைக்காய். சுண்டைக்காயை பயன்படுத்தி நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்டிப்பாக குறைக்க முடியும். அது எப்படின்னா சுண்டை வற்றலாக நம்ம பயன்படுத்தலாம். இல்லைங்க எனக்கு வற்றல் கிடைக்காது அப்படின்னா பச்சை சுண்டைக்காயை தாராளமா பயன்படுத்தலாம். பச்சை சுண்டைக்காய் கிடைக்கல அப்படின்லாம் சொல்லாதீங்க. நிச்சயமா எல்லா மார்க்கெட்லயுமே நம்ம கிடைக்குது. நம்ம தான் அதை பார்த்தாலே கடந்து போய்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ ஆற்றல் ரொம்ப 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 ஏகப்பட்டது. விலை உயர்ந்த காய்கறிகள், பழங்களை தான் அதிகமான சத்துக்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த சுண்டைக்காயை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா தைராய்டு பிரச்சனையில இருந்து, சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து, அதுக்கப்புறம் யுட்ரஸ் ரிலேட்டடா வெள்ளைப்படுதல் பிரச்சனை, இதுல இருக்கக்கூடிய கால்சியம், அயன் எல்லாமே எக்கச்சக்கமான சத்துக்கள். அப்ப சர்க்கரை நோயாளிகள் சுண்டைக்காயை பார்த்தா விட்டுறாதீங்க. வாரத்துக்கு 3-4 முறையாவது சாப்பிடணும் சுண்டைக்காய். இதுல முக்கியமா பார்த்தோம்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். மலச்சிக்கல் இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம உணவோடு சேர்த்து இந்த சுண்டைக்காயை சாப்பிடும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா சுண்டைக்காயை நசுக்கிட்டு, பச்சை சுண்டைக்காயை நசுக்கிட்டு கொஞ்சமா நெய், ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு வதக்கி சாப்பிட்டாலே போதும். டெய்லி நம்ம மதிய உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே 2 கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்ல நல்லா வதக்கிட்டு ஒரு 2 சிட்டிகை அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர், மிளகுத்தூள் இல்லைன்னா சீரகத்தூள் போட்டு சாப்பிடலாம். இந்த அளவுக்கு நம்ம சுண்டைக்காயை சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். நேச்சுரலாவே உடல்ல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் குறைந்து, இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறைந்து, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நமக்கு சுண்டைக்காய் பயன்படுது. இல்ல டெய்லி என்னால இதை ரெடி பண்ண முடியாதுன்னு சொன்னா ஈஸியா இன்னொரு மெத்தட் என்னன்னா சுண்டை வற்றல் பயன்படுத்தலாம். சுண்டை வற்றல் சொல்லும் போது உப்பு இல்லாத சுண்டை வற்றலா பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஓபன் பண்ணி பார்த்தோம்னா உள்ள சுண்டைக்காய் விதைகளுக்குள்ள உப்பு நிறைய சேர்ந்திருக்கும். நிறைய கடைகள் இல்லைங்க இது உப்பு இல்லாததுதான் சொல்லுவாங்க. சுண்டைக்காயை ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள அந்த விதைகளுக்கு இடையில உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. உப்பு இல்லாத சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா ஓகே. இதையுமே நம்ம வாங்கி என்ன பண்ணலாம்னா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விட்டு சுண்டை வற்றலை போட்டு லேசா நெய்யில வறுத்து எடுத்து வச்சிடணும். இதனோட சீரகம் ஒரு 10-15 கிராம், அப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு வறுத்து எடுத்து வச்சிடணும். இதனோட பார்த்தோம்னா ஜாதிக்காய் கிடைச்சதுன்னா ஒரு ஜாதிக்காயில பாதி அளவு எடுத்துக்கோங்க. இந்த பாதி அளவு ஜாதிக்காயை நம்ம சின்ன சின்னதா 1-2 தட்டி அதுல போட்டு
லேசா வறுத்து அதையும் எடுத்து வச்சிடணும். இதனோட ஓமம் கிடைச்சாலும் ஒரு 10 கிராம் ஓமம் லேசா வறுத்து எடுத்து வச்சிடணும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ற போறோம்னா மிக்சியில அரைச்சி ஒரு பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த பொடியை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தினமும் மதிய நேரத்துல நம்ம சாப்பிடும்போது சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ஓகே. ஒரு பிடி அளவுக்கு சாதத்துல இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த பொடிய தண்ணீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். உணவுக்கு முன் இதை குடிக்கும் போதும் நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் லெவல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். முக்கியமா பார்த்தோம்னா டைஜஷன் ஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ இது ரெண்டுமே நமக்கு சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சுண்டைக்காயை பேஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரிதான் மதுமேக குடிநீர் சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மதுமேக குடிநீர் சூரணத்தை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவு குறைந்து நல்லாவே நமக்கு ஒரு மாற்றமானது கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த பதிவுல சர்க்கரை நோய் குறைவதற்கு ரொம்ப ஈஸியா நமக்கு கிடைக்கக்கூடிய சுண்டைக்காயை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.